ஜோதிடம் நீங்க சந்தோஷத்துல அழுகுறீங்களா, கவலையில அழுகுறீங்களா, வலியில அழுகுறீங்களான்றத ஜோதிடம் சொல்லும். ஆனா வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற தேவையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ, அக்கார்டிங் டு த கும்ப லக்னம், யூ செட் சுக்ரதசா இஸ் யோகதசா. கேன் யூ எக்ஸ்பிளைன்? Is it the Sukran will act like yoga, act like the Sukran will act like பாதகாதிபதி or you're good for லக்னம் due to சுக்ரன் அணி. ஓகே, சுக்ரன் அணி. சுக்ரன் அணி அப்படின்னா இயல்பாகவே மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்கள்லாம் வந்து இந்த லக்னக்காரர்கள் சுக்ரனுடைய அணின்னு வந்துருவீங்க. இதுல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, சுக்ரன் பாதகாதிபதியான அமைப்புகளை செய்வாரு அப்படின்னாக்கா, ஓகே. இதுல இன்னொன்னு, இந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் லக்னங்களுக்கு 2, 3, 7, 8, 9, 11ஆம் அதிபதிகள். இவங்கெல்லாம் சரசிர உபய வீட்டுகளுக்கு ஏத்த மாதிரி அங்கங்க வந்துருவாங்க இவங்களாம். இதுல இயல்பாக, அதாவது எப்பயுமே 2, 7ஆம் அதிபதிகள் வந்து இயற்கையாவே வாய்ப்பு கிடைக்கும் போது, சுபத்துவ தன்மைகள் வரும்போது இந்த மாதிரியான நிலைகள்ல லக்னத்தினுடைய நிலைப்பாடை பொறுத்து அந்த பாதகத்தையோ மாரக அமைப்புகளையோ செய்யக்கூடிய தன்மைகள் தான். சரி, இந்த அமைப்புகள்ல சுக்கிர தசை கும்ப லக்னத்துக்கு என்ன செய்யும்? ஏன் கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து சிறப்பா சொல்லப்படுறாரு? உண்மையிலேயே சொல்லணும்னாங்க, மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் ஒரே ஒரு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். நீங்க கேப்பீங்க, அப்ப புதனும் வருவாரு. மகரத்துக்கு புதன் 6ஆம் அதிபதியாகவும், கும்பத்துக்கு புதன் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்ப அவரால் பூரண ராஜயோகாதிபதின்னு வர முடியாது. கும்பத்துக்கு சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதியாகவும், மகரத்துக்கு சுக்கிரன் வந்து 5, 10ஆம் அதிபதியாக மாதிரி வருவார். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இவரு சுக்கிரன் தான் பூரணமாக எங்க இருந்தாலும் நல்லதுகளை செய்ய கடமைப்பட்டவர். அவரும் கெட்டு போறாரு, அவரும் பாபத்துவ நிலை அடைகிறாரு, அவரும் வந்து இப்ப மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்றப்ப தன்மைகள் குறைய தான் செய்யும். உடனே நல்லது நடந்துரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 8ல் நீச்சமாக செய்யக்கூடிய பலனை விட, கும்ப லக்னத்துக்கு 8ல மறைந்து நீச்சமடைந்து பலவீனமாக பலன் செய்யக்கூடிய சுக்கிரனை விட, கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பலனை செய்வார், திருமணத்தை கொடுப்பாரு. நம்புறீங்களா? இந்த இடத்துல வெறும் லக்னத்துக்கு, ஏன்னா கிரகங்கள் ஓகே, தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதவருங்க. ஆனா அவர் 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா சுக்கிர தசை சும்மா பொழந்து கட்டும். நம்புறீங்களா? இதுதான் ஜோதிடத்தினுடைய தன்மைகள். ஒரே மாதிரி இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஜோசியம் இருந்தா, இன்னைக்கு நம்ம ஏஐ வச்சு ஜாதகம் பார்த்துக்குவோம். ஏன் ஜோதிடத்தை பல கோணங்கள்ல கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தேவைப்படுறாரு? இதுல இன்னொன்னு, நேற்று நம்ம கிட்ட பேசின ஒரு கணவன் மனைவி, ஆனா கணவன் தனியா பேசிட்டு என் ஒய்ஃப் கிட்ட அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையா இருக்கேன்னு சொல்லி மனைவி கிட்ட கொடுத்தாரு. 2 பேரும் ஒரே விஷயம். ஐயோ, நான் சொல்றது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே சொல்றீங்க, நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே சொல்றீங்க, நான் பண்ண போறத அப்படியே சொல்றீங்க. இந்த அமைப்புகளை ஏஐ செய்யாதுங்க. ஏன் செய்யாதுன்னா, ஜோதிடம் கணிப்பதற்கு மனித உணர்வு தேவைப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏஐ என்ன பண்ணுது? நீங்க எதனை தொடர்ச்சியா பார்க்குறீங்களோ, நீங்க எதனை தொடர்ச்சியாக ரசிக்கிறீங்களோ, அதனை உங்க கண்ணு முன்னுக்கு கொண்டாந்து நிறுத்துது. கேட்டா உங்க மனச படிக்கிறேன்னு சொல்லுது. இல்லையே, ஒரு 10 விஷயத்த நீங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த தொடர்ந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு அல்காரிதம் மாறி அது வேற மாரி வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஏஐயால சகலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியுமா? மனித மூளை சரிங்க. ஏஐயால பண்ண முடியும்னு சொல்றவங்களுக்கு ஒரு கேள்வி. ஏஐ வந்தோடனே காடி பறக்கும், வண்டி பறக்கும், வீடு பறக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில, நாய் டான்ஸ் ஆடுது, பூனை டான்ஸ் ஆடுது, பூனை ஒரு கம்பு எடுத்து போய் அடிக்குது. இதுதானுங்க ஏஐ செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏஐயோட முன்னேற்றம் எங்க இருக்கு? மத்த தொழில்துறை அமைப்புகள்ல இருந்தாலும் கூட, சாதாரண மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஏஐ எங்க நிக்குது? பூனை பேசுறது, குரங்கு ஓடி போய் உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறது, இந்த மாதிரியான விஷயத்துல தான் ஏஐ இருக்கு. அப்போ ஒரு தனி மனிதனுடைய அமைப்புகளை ஏன் ஒரு மிஷினால புரிஞ்சிக்க முடியாது? அது இப்படி டிடெக்ட் பண்ணலாம், உங்களோட பாடியோட ஹீட்டை டிடெக்ட் பண்ணலாம், உங்க கண்ணுல வர டியர்ஸை டிடெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் மனிதன் ஓகே, மனுஷன் சந்தோஷத்துல அழுவாங்க, வலியில அழுவான், கவலையில அழுவான். ஜோதிடம் நீங்க சந்தோஷத்துல அழுகுறீங்களா, கவலையில அழுகுறீங்களா, வலியில அழுகுறீங்களான்றத ஜோதிடம் சொல்லும். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கு ஒரே ஒரு விஷயம் தான், இவன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அவன் அழுகுறான். இவ்வளவுதான் அதுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல ஏங்க இதை கொண்டாந்து இங்க சேர்க்குறீங்கன்னு கேட்பீங்க. இல்ல,
எல்லா வகைகளிலும் எல்லா கிரகங்களுக்கும் விதியும் விதிவிலக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயங்க இந்த ஜோசியம். ஓகேங்களா? இந்த ஜோதிடத்துல கும்பலக்னத்துக்கு சுக்கிரன் நல்லதுதான் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, சுக்கிரன் அப்படியே 8ஆம் இடத்துல மறைஞ்சு சனியோட சேர்ந்து செவ்வாயோட பார்வை ராகுவோட சேர்ந்து அமாவாசை அமைப்புகள்ல இருந்தாருன்னா சுக்கிர தசையில ஏன்டா உயிரோட இருக்கும்ன்ற மாதிரியான பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாரு. சுக்கிர தசையில முடிஞ்சா ஆயுளையும் சேர்த்தே தூக்குவாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல வரும் பொழுது சுக்கிரன் நல்லதே பண்ணுவாருன்னு சொல்ல முடியாதுல்ல. இதே சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் 2 8ஆம் இடத்தோட தொடர்புல வந்து அதிகமான பெண்கள், வீடு வாகன அமைப்புகள், ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண் மாதிரியான தன்மைகளை கொடுப்பாரு. அப்போ விதிகளும் இருக்கு, விதிவிலக்கும் ஒரே வாரத்துல சுக்கிரன் யோகருங்க. ஆமா, சுக்கிரன் யோகர்னு விதிங்க. இப்போ டிராபிக் லைட்ல நிக்கிறோம் மலேசியால, ரெட் லைட் வந்ததுன்னா நிக்கணும். அதே நேரத்துல பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்துட்டு சைலண்ட் போட்டுட்டே இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு போய் வழியை விட்டு நம்ம நகரணும். இதுதான் விதியும் விதிவிலக்கும். நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதி என்ன? ரெட் லைட்னா நில்லு. அதுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்காம நம்மளா புரிஞ்சுக்கிட்டா இல்ல சில விஷயங்கள் என்ன, ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு முக்கியமான ஒரு கொன்வாயோ பிரைம் மினிஸ்டரோ யாரோ ஒருத்தர் வந்து கொன்வாய் போறப்ப நீங்கள் வழி விட்டு நின்னுதான் ஆகணும். இல்லங்க நான் டிராபிக் லைட் தான் அங்கதான் நிப்பேன் நட முடிக்க முடியாதுல்ல. இதுதான் ஜோதிடத்தினுடைய விதியும் விதிவிலக்குகளும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியம் அட்டகாசமா புரிஞ்சிடும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.